முதலமைச்சராக இருப்பார். சத்தியமா அது நான் உண்மையாகவே சொல்கிறேன். அவர் உயிரோடு இருந்தால் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். நான் கூட இப்போ நினைக்கிறேன், நமக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட படிச்சிருக்கலாம்ல. நிறைய ஆண்டின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். நான் ஒரு நாள் ஆண்டின்னு சொன்னதான் மறுநாள் என்கிட்ட பேசவே இல்லை. நான்லாம் நடிக்கவே இல்லை மனோரமாவோட, நீ நடிச்சிட்டியே திரும்ப உனக்கு கிடைச்சிருக்கு. கவுண்டமணி எப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சும்மாவே காமெடி அடிப்பாரா? எப்படி இந்த குஷ்பு மூஞ்சி மாதிரியே இன்னொன்று இது எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? வாசு சார் அந்த கும்பல்ல ஏதோ இது கிடைச்சிச்சு அப்படி. இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு முதலாளின்னு கூப்பிடுவாரு. படம் பண்ண ஒரு முதலாளி அப்படின்னு யார் சொல்லுவா? ஒரு அதை விட என்ன ஒரு விஷயம்னா, அவர் ஆஃபீஸ்க்கு போனால் சாப்பிடலாம், என்ன வசதி வேணாலும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் நடிகைகள் பலரையும் நமது நாதஸ் நேர்காணல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்முடன் இருப்பவர் நடிகை பாலாம்பிகா. வணக்கம். வணக்கம். இப்படி போயிட்டு இருக்கு மேம் ஷெட்யூல். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு கஷ்டம் வருது உங்களுக்கு அந்த கட்டத்தில். அப்பா சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு அப்பா கூட துணையா இருக்காரு. இந்த கஷ்டம் வரும்போது அப்பா இல்லையா? இல்லை, அப்பா இல்லை. கை தூக்கி விட அப்பா இல்லை. என்கிட்ட ரொம்ப வருஷம் அவர் பேசவே இல்லை, ஃபோனும் எடுக்கலை. அப்படியே என்ன அப்படியே ஒதுக்கிட்டார். 2017 அவர் இறந்துட்டார். 2019 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் கொண்டு வந்ததுனால தானே நம்ம இவ்வளோ கஷ்ட நேரத்தில் நமக்கு கை கொடுத்தது சினிமா தான். சில நேரம் ஏண்டா சினிமாவில் கொண்டு வந்தார் அப்பான்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அது இருக்கிறதுனால அது நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுற. ரொம்ப நாள் பேசலை அவர். அதுக்கப்புறம் 2016 பேசினார் என்கிட்ட. ரொம்ப முடியாமல் இருந்தார். முடியாமல் இருந்து தான் இறந்துட்டார். இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே புரியுது. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, என் குழந்தை தான் எனக்கு எல்லாம் சொல்லித்தரா, என்னோட மகள் அப்படின்னு. இன்றைக்கி அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறீங்களா? நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் நிறைவேறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு தோணுதா? உண்மைதான். ஏன்னா பையன் பிகாம் ஜென்ரல் முடிச்சிட்டான். 3rd இயர் இந்த வருஷம் முடிச்சிருக்கான். நெக்ஸ்ட்டு MBA பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். அப்ராடு போகிறேன்றான், அப்புறம் MBA பண்ணுறேன்றான். பட் நடுவில் என் கஷ்டம் என் பசங்க நிறைய உணர்ந்து பையன் கொஞ்ச நாள் வெளியில் இந்த பார்ட் டைம் ஜாபெல்லாம் வேலை பார்ப்பான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு நான் செய்ய முடியல. வாடகை கொடுக்கணும், பசங்களை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அவனுக்குன்னு ஒரு செல்ஃபோன் வேணும், ட்ரெஸ்ஸு வேணும்னா அவன் ஏதோ இந்த டொமினோஸ் பீஸாவில் போயிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்தான் என் பையன். பார்ட் டைமாக? ஆமாம், பார்ட் டைமாக. காலேஜ் வந்து 3 o'clock 3:30 முடிஞ்சிடுது. காலையில் 10 o'clock அப்படி போவான், 3:30 வருவான். 5 o'clock அப்படி 5:30 6 போயிடுவான். ஜாப் போயிட்டு ஒரு 10:30 11 வந்துடுவான். இப்போ அதுவும் போகிறதில்ல. அவன் இப்போ முடிச்சிட்டான். இப்போ அவன் திருப்பி இப்போ ஏதாவது நல்ல ஒரு ஜாபில் போயிட்டே நான் வந்து வீட்டில் உட்காந்தே படிக்கிறேம்மா MBAன்னு சொல்கிறான். எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது இந்த டிகிரிலாம். நம்ம இப்போ டிகிரி பண்ணல. இப்போ நிறைய விஷயம் நான் கூட இப்போ நினைக்கிறேன், நமக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட படிச்சிருக்கலாம்ல. நிறைய இருக்குது. வீட்டில் உட்காந்துட்டே படிக்கலாமா, ஒரு டிகிரி காலேஜ் போனால் போதும், மீதி நம்ம வீட்டிலே உட்காந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அவன் வந்து IT படிக்கலேன், ஒரு 3 மாதம் கோர்ஸ் எடுக்கிறேன், அது ஒரு 3 hours தான்மா கோர்ஸு படிக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அப்ராட் போகிறேன்னு சொல்கிறான். பொண்ணு வந்து இதான் ஃபஸ்ட்டு வருஷம் காலேஜ். அவள் பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். அவள் ஃபஸ்ட் வருஷம் காலேஜ் போயிட்டுருக்கா. 2 பேரும் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பொண்ணு வீடு பெருக்குனா என் பையன் தொடச்சி கொடுக்குறான். வீடு தொடச்சி கொடுப்பான். என் சர்வெண்ட்டே கிடையாது. முடிஞ்சால் நான் என்னைக்காவது பாத்திரம் கழுவேன், இல்லைன்னா என் பொண்ணு கழுவிடுவா. என் பையன் துணி காய போடுறது, வாஷிங் மிஷினில் துணி மட்டும்தான் நான் போடுவேன், அவன் எடுத்து காய போடுவான். கடைக்கு முக்கால்வாசி போகிறது ஃபுல்லாக என் பையன். இந்த ஒரு விஷயம் மட்டும் பசங்களுக்கு சண்டை வர்றது ஒரே ஒரு விஷயம் 2 பேருக்கும். கடைக்கு மட்டும் எதாவது அனுப்புனேன்னா, நீ போடி, நீ போடா, நீ போடி, நீ போடா, இது ஒரு 1/2 hour அப்புறம் இந்த கடைக்கு போவாங்க. 2 வீலர் எடுத்துக்கிட்டு போய் கடைக்கு வாங்கிட்டு வரணுன்றது அதுங்களுக்கு ஒரு சோம்பேறி. வீட்டில் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறாங்க.
சரி. பொண்ணு சூப்பரா சமைப்பா. சூப்பர். நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூப்ல பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைக்கும் என் பொண்ணு. அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ இன்னைக்கு அது சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. நடிகை மனோரமா அவங்க கூட நடித்த அனுபவம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க ஹீரோயினாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசை என்னவா இருக்கும்னா மனோரமா மாதிரி ஆகணும், ஆச்சி மாதிரி ஆகணும். இன்ன வரைக்குமே அந்த இடம் ஃபில் ஆகாமல் இருக்குன்னு கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க கூட நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒரு 4-5 படம் பண்ணேன் மனோரமா ஆண்டியோட. நடிகன் தான் ரொம்ப நாள் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணது. கொடைக்கானல்லையே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 28 நாளுக்கு மேலே இருந்தோம் எல்லாரும் ஒன்றா. ஆண்டி கூட தான் வாக்கிங்லாம் ஆண்டின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். நான் ஒரு நாள் ஆண்டின்னு சொன்னதான் மறுநாள் என்கிட்ட பேசவே இல்லை. ஐயோ, நீ எப்படி என்ன ஆண்டின்னு சொல்லலாம், நான் என்ன கிழவியா, மேம்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னாங்க. சரிங்க மேம் அப்படின்ட்டு அதில் தான் மேம்னு கூப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அது எவ்வளோ ஒரு இப்போ நினைக்கிறேன் அது உண்மையாக ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு இது பார்த்தீங்களா. அந்த ஆண்டின்னும் போது அவங்களுக்குள்ளே அந்த ஏஜான ஒரு ஃபீலிங் வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க உண்மையிலே சாகிற வரைக்கும் அவங்க ஸ்வீட் 16 தான். அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நிறையா விஷயம். சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, காய்கறிலாம் பாயில் பண்ணி அதுதான் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் எல்லாம் ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. சாப்பாடு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய மேக்கப் இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. முடி இப்படி வாரணும், இப்படி நடந்து வரணும், நிறைய விஷயம் அவங்ககிட்டதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை விட ஒரு விஷயம் எனக்கு இப்போ என்ன எல்லாரும் சொல்கிறது தான், நான்லாம் நடிக்கவே இல்லை மனோரமாவோட, நீ நடிச்சிட்டியே, திரும்ப பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, பெரிய விஷயம், ஆச்சியோட ஒர்க் பண்ணிட்டியே அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப. அது சீனியருன்றது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குங்க. இப்போது சீனியருன்றது சத்யராஜோட, பிரபுவோட, விஜயகாந்தோட, அர்ஜுனோட, முரளியோட, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணது மனோரமா ஆண்டியோட. கவுண்டமணி சாரோட, கவுண்டமணி எப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சும்மாவே காமெடி அடிப்பாரா, எப்படிதாங்க அவர் கூட ஒர்க் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய படம் ஒர்க் பண்ணேன் அவரோட. என்ன பண்ணுவாரு, பிஹைண்ட் தி ஸ்கிரீனும் கவுண்டர் தானா? திடீர்னு பேசுவாரு, என்ன பேசுவாருன்னே தெரியாது. நாங்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம். சத்யராஜ் சார் விழுந்து விழுந்து சிரிப்பாரு. அவர் எதையாவது ஒன்று சொல்லுவார். என்னை கூட கேட்டார், எப்படி ஏப்பா எப்படி இந்த குஷ்பு மூஞ்சி மாதிரியே இன்னொன்று இது எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க, எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, வாசு சார் அந்த கும்பலில் ஏதோ இது கிடச்சிச்சு அப்படின்னாரு. அப்படிலாம் சொல்லி சிரிப்பார். நிறைய காமெடி அடிப்பார். அப்புறம் நாங்கள் அவரை வச்சு சொந்த படம் நான் நடிகை வந்து என்ஆர்சி தங்கச்சி பண்ணேன்ல, அதில் அவர் காமெடி அவர் தான் ஒர்க் பண்ணார். ஸோ இன்றைக்கி வரைக்கும் என்னை ஒரு முதலாளின்னு கூப்பிடுவார். படம் பண்ண ஒரு முதலாளி பொண்ணு, எப்படிமா இருக்கிற முதலாளி அப்படின்னு கேட்பார். இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. இன்னும் என்ன நல்லா தெரியும். நல்ல தங்கமான ஒரு டைப்பு, ஜாலியாக இருப்பார். இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா போன்ற படங்கள்லாம் கூட வரப்போகுது. சமீபத்தில் சந்திச்சிங்களா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஆயிடுச்சு. நான் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஃபோனில் ஒரு நாள் பேசியிருக்கேன். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன இது சீரியல்லாம் ஒன்று பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு. கவனிச்சிருக்காரு. எங்கேயாவது நாங்கள்லாம் இந்த ஃபங்க்ஷனில் பார்க்குறதா, நடிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி எலெக்ஷனில் ஃபங்க்ஷனு இதிலெல்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணி ரொம்ப அப்போ தான் நாங்கள் பழைய கதை அந்த இந்த கதையெல்லாம் நாங்கள் பேசிக்கிறது. விஜயகாந்த் சார் சொன்னீங்க, விஜயகாந்த் சார் இழப்பு இன்னைக்கு பெரிய இழப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்னா சாப்பாடு அப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா மேம்? உண்மைன்னு மட்டும் இல்லை. நான் வந்து நானும் எங்கள் அப்பாவும் சான்ஸ் கேட்குறதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு கம்பெனிக்காக போவோம். ப்ரொடக்ஷன் ஹவுஸாக போவோம். டி ராஜேந்தர் ஆஃபீஸ் வந்து டி நகர், அங்கெல்லாம் போயிட்டு டி நகர் பாண்டி பஜாரில் தான் விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ். அப்போது நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். நான் ரொம்ப சின்ன பொண்ணு, நல்லா சாப்பிடுவேன். அப்போ எங்களுக்கு சாப்பாடு இது இல்லைல்ல, நேராக விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். அங்கே தான் உட்காந்து இலை போட்டு டெய்லி சிக்கன், மட்டன், மீன் 2 ஐட்டம் நான்வெஜ் கன்ஃபார்மாக இருக்கும். இலை போட்டு சாப்பிட்டோம். அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். நானும் ஒரு நாளாவது விஜயகாந்த் சாரை பார்த்துருவாங்கன்னு ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தேன். நாங்கள் சும்மாவே ஒரு 3-4 ஹவர்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருப்போம். அவர் வருவாரா, ஏன் சாப்பிட்றீங்க அதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டார். யார் வந்தாலும் சாப்பிட்லாம். அப்போது ஒரு நாள் வந்து அந்த சமையல்காரரு நம்மளுக்கு கொஞ்சம் பழகிட்டார். எங்கள் ஊருக்காரர் அவர், எங்கள் புதுக்கோட்டைக்காரரா. நாங்கள் எப்போ போனாலும் பேசுவார். ஸ்பெஷலாக ஏதாவது பொரியல் வறுத்தது, சிக்கன் வத்தல் வைப்பார். அவங்க ஊருக்கார பொண்ணுன்னு வைப்பார். நான் தான் சொன்னேன், சார் விஜயகாந்த் சார் வந்தால் ஒரு நாள் சொல்லுங்களேன், நான் பேசுகிறேன் என்ன. அப்போது ஒரு நாள் இருந்தார்.
அப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் சமையல்கார். பாப்பா டெய்லி இங்கே தான் சாப்பிடுது, உங்களை பார்க்கணும்னு நினச்சேன்னு. அப்படியா, வாமா வா, எப்படி இருக்க, என்ன படம், இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன். நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ டெய்லி இங்கே வந்து அப்பாவோட நேராக ஃபேமிலியோடு கூட இங்கே வந்து சாப்பிடு, ஒரு பிரச்சனை கிடையாது, இங்கே எல்லா ஐட்டமும் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னார். உண்மையிலே எனக்கு யூடியூப்பில் நான் அவரை பற்றி அன்றைக்கி செத்த அன்றைக்கி ரொம்ப நான் அழுதுகிட்டே போட்டேன். ஏன்னா சாப்பிடுன்னு யார் சொல்லுவா? அவர் அதை விட என்ன ஒரு விஷயம்னா, கல்யாணத்துக்கு நிறைய பேருக்கு வந்து தாலி, கல்யாணம் அன்னைக்கு சீர்வரிசை தாலி எல்லாம் கொடுப்பாரு. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். யாருமே தெரியாது அவங்களுக்கு, யாருமே தெரியாது. அவர் ஆஃபீஸ்க்கு போனால் சாப்பிடலாம், என்ன வசதி வேணாலும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சாலிகிராமத்தில் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்தார், ஃப்ரீ, யார் வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வசதியானவங்க, ஏழை, பிச்சைக்காரங்க யார். ஆனால் எங்கள் வீட்டில் வேலை பார்ப்பேன், இங்கே ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தது. அந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் போய் சத்து மாத்திரை, நான் எங்கேம்மா போயிட்டு வரேன்னா விஜயகாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரேன். விஜயகாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குதா? சின்ன கிளினிக் தான், அவரோட வீடுக்கிட்டே தான் காவேரி விநாயகர், காவேரி ரங்கன் நகரில் காவேரி ஸ்ட்ரீட்டில் இருக்குது அவரோட சின்ன கிளினிக். அப்போது அந்த கிளினிக்கில் தான் வந்து அந்த அம்மா எல்லாரும் எல்லார் வீட்டு சர்வெண்ட்டும் அங்கே தான் போவாங்க. சத்து மாத்திரையிலேருந்து வலி, புண்ணு வந்தால் குணமாக்குறது, மாத்திரை, இன்ஜெக்ஷன் எல்லாமே ஃப்ரீ, காசே வாங்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் இருந்துச்சு அந்த கிளினிக்கு. அந்த கிளினிக் இப்போ இல்லை. அது ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப ஏழைங்க எப்படிங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த அம்மா சும்மாவே போய் சத்து மாத்திரை, புண்ணு எங்கேயா வந்தாலும், கை வலி, ஒரு நாள் இந்த காலெல்லாம் சேர்த்து புண்ணு வந்துச்சு அவங்களுக்கு, அதுக்கெல்லாம் போய் மருந்து, ட்ரீட்மெண்ட், ஆயின்மெண்ட் எல்லாம் அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏழைகளின் மனதில் இடம் பெற்றவர் தான். இல்லை, என் கண்ணால் பார்த்துருக்கேன். தாலி, அந்த சீர்வரிசை ஒரு பொண்ணுக்கு கொடுத்தாரு ஒரு குடும்பத்துக்கு. அவர் ஏன் செத்தாருன்னு கடவுளை நான் ரொம்ப அன்னைக்கு நிறைய திட்டேன். அப்போ தர்மம் பண்ணுறவங்கலாம் சாகணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவர்லாம் இன்னும் இருந்திருக்கலாம், நிறைய பேர் நல்லா இருந்திருக்கலாம். அவர் இருந்திருக்க வேண்டிய இடமும் இன்னும் பெரிய இடம், முதலமைச்சராக இருப்பார். சத்தியமாக, அது நான் உண்மையாகவே சொல்கிறேன். அவர் உயிரோடு இருந்தால் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா தர்மம், நிறைய நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்தால் யாருக்கு என்னென்ன பண்ணணும், இன்னும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்திருப்பார். இன்னும் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு, நிறைய வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாரு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருப்பாரு. கடவுள் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு அவரை தூக்கி கூப்பிட்டுட்டாரு. ரொம்ப வருத்தம், நீங்கள் சொல்லும்போது இன்னும் எமோஷனலாக இருக்குது. ஏன்னா நான் அழுதுவேன், ரொம்ப அழுவேன், விட்டுட்டேன். நான் நிறைய யூடியூப்லேயே ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தா கூட அந்த வலி புரியுது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடு போடுவாரான்ற ஒரே வார்த்தை தான் கேட்டேன். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பட்ட விஷயங்களை நீங்களா நெகிழ்வாக சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும். இல்லை, அதுக்காக எனக்கு ஒரு படத்துலையும் பாட்டுக்கு ஒரு தலைவனில் எனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தாரு. சொன்னபடி சொல்ல காப்பாற்றினார். சொன்ன அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பாட்டுக்கு ஒரு தலைவனில் எனக்கு கொடுத்தாரு. அடுத்த படம்லாம் நான் சொல்கிறேன், நீ ஆக்ட் பண்ணுமா அப்படின்னாரு. சம்பளமே அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பா அப்படின்னு மேனேஜரை கூப்பிட்டு சொன்னார் அவர். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நான் அதெல்லாம் நினச்சா அழுதுருப்பேன். நிறைய சாப்பிட்ருக்கேன், அவர் சாப்பாடு நிறைய சாப்பிட்ருக்கேன். அந்த சிக்கன், மட்டன், மீனுக்காக அங்கே போய் ஷூட்டிங் இல்லைனாலும் சரி பஸ் ஏறி போய் அது போய் அங்கே சாப்பிட்டு வருவோம். சாப்பாடுக்காக ஒரு வேளை சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ சாப்பிட்ருக்கேன். அப்படியே சாப்பாடு கொட்டுவாங்க இலையில, இவ்வளோ கணக்கெல்லாம் இல்லை, போடுவாங்க அப்படியே நிறைய, நம்ம வயிறு திருப்தியாக சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்ருக்கேன். அவர்லாம் மகான், கடவுளுக்கு சமமாக நினைக்கிறேன் நான், சாப்பாடு போட்டவர். ரொம்ப போல்டாக உங்கள் கருத்தை சொன்னீங்க. இது தவிர நிறைய விஷயங்களை நாதஸ் நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நல்ல எண்ணம் ஈடேறட்டும், சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ நாதன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நாதன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.